ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பேருக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போகணும், சாஸ்தாவை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கும். ஆனால் அவங்களால போக முடியாது. சில பேருக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கும், சில பேருக்கு சூழ்நிலை கைதியாக இருப்பாங்க, சில பேருக்கு டெய்லி சேவிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதை நினச்சிட்டு இவங்களால் போகணுன்ற உள்ளுக்குள்ளே ஒரு ஆவல் இருக்கும், ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கும். இவங்களும் கண்டிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்கள, அவங்களுக்கு 2 வேட்டி 2 துண்டு வாங்கி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மையான பரிகாரம். செஞ்சு பாருங்கள். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். பஸ்ஸில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தால் கூட ஓடி போய் துண்டை போட்டுறீங்கள, சீட்டில் துண்டையோ கர்ச்சிப்பையோ ஏதோ ஒன்று, துணியை தானே போடுறீங்க. இது மாதிரி துண்டை போட்டு தான் எல்லா இடத்துலையும் இடம் பிடிப்பாங்க, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இப்போ இன்னும் கப்பல்லையும் ஃப்ளைட்லேயும் தான் துண்டு போட்டு இடம் பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த துண்டுங்கிறது ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வஸ்திரத்தை போட்டு உங்களுக்கான இடத்த பிடிக்கிறீங்க. பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, நாட்டாமை தீர்ப்பு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த சேரில் நாட்டாமையோட துண்டு போய் உட்காந்துருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த துண்டை போய் வச்சுருவாங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டுறது தான் நம்மளோட பரிகாரம். என்னன்னு பாருங்கள். கோவிலுக்கு, ஐயப்பன் கோவிலுக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, உங்களால் போக முடியல, ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு மாலை போடுற அன்னைக்கு 2 வேட்டி 2 துண்டு வாங்கி கொடுங்க. இவங்களோட உடம்பில் எப்போதும் அந்த நீங்கள் வாங்கி கொடுத்த வேட்டி துண்டு இருக்கும். கண்டிப்பாக இவர் ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வாங்கி கொடுத்த வேட்டி துண்டில் ஏதாச்சும் ஒன்று கட்டிக்கிட்டு தான் போயிருப்பார் அங்கே மலைக்கு. அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் போகிறதுக்கு இந்த வருஷமே நீங்கள் சாஸ்தாட்ட இடம் பிடிச்சலாம். சாஸ்தா மனசில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களை அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் கூப்பிட்ருவார். அதே போல் ஐயப்பனை கும்பிட்றதுக்கு ஒரு விதி உண்டு. 41 நாள் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். ஆச்சாரத்தை கடைபிடித்து போகிறவங்களுக்கு தான் ஐயப்பன் தன்னோட முதுகை திருப்பி முகத்தை காட்டுவார். அதாவது ஆச்சாரத்தை கடைபிடித்து போகிறவங்களுக்கு எப்போதும் ஒரு முதுகை தான் காட்டிகிட்ருப்பார். ஏன்னா கலியுகத்தில் அதிகமான பேர் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 10 நாள் இப்படி தான் மாலை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வழிமுறையை கடைபிடித்து போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சாஸ்தாவின் அருள் வேணும்னா 6 வாரம் தவம் இருந்து உண்மையோட பக்தியோடு போனீங்கன்னா அவர் எல்லாருக்கும் புன்சிரிப்போடு முகத்தை காட்டுவார். இல்லைன்னா யாரெல்லாம் தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிமுறையில் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் முதுகை தான் காட்டுவார் அப்படின்னு சாஸ்திரமும் வேதங்களும் சொல்லுது. அதனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க பக்தி சிரத்தையோடு போங்க. வெகு தூரம் செலவு பண்ணி போகிறீங்க, அதில் ரொம்ப பக்தியோடு போங்க. ஐயனோட அருளை பெற்றுவாங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.